மன்றாடி வேண்டிக் கொள்ளும். வார்த்தையே வடிவான இறைமகனின் தாயே, வார்த்தையே வடிவான இறைமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டு அருள்வீராக. மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோம். இறைவனுடைய மகா பரிசுத்த மாதாவே, இதோ உமது இரக்கத்தை தேடி ஓடி வந்தோ. இறைவனுடைய மகா பரிசுத்த மாதாவே, இதோ உமது இரக்கத்தை தேடி ஓடி வந்தோ. எங்கள் தேவைகளில் நம்முடைய புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ இவருக்காக சிறப்பு விதத்தில் நாம் அனைவரும் மன்றாடி, இவர் தம்முடைய மேய்ப்பு பணியை செம்மையுடன் செய்ய இறை அருள் இவர் மீது தேவனின் வழியாக நிறைவாக இறங்கி வர மன்றாடுவோம். மூன்றாவதாக நாம் ஜெபமாலை சொல்லும் பொழுது நாம் 2 நாடுகள் நடுவில் அமைதி நிலவ வேண்டும். நம்முடைய நாடும் பாகிஸ்தானும், இந்த 2 நாடுகளில் சமாதானம் அமைய வேண்டும். போர் வீரர்கள் எத்தனை பேர் மாய்ந்திருக்கின்றார்கள், இறைவன் அவருக்கு நித்திய இளைப்பாற்றி தரவும், மற்றும் அவருடைய இறப்பினால் துக்கத்தால் வதியும் அவருடைய குடும்பத்தினருக்கு இறைவன் ஆறுதல் அளிக்க நாம் அனைவரும் மன்றாடுவோம்.
அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோம். பரிவோடு மன்றாடினோம். எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்கவில்லை என்பதை நினைத்து அருள்வாயோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோம். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தருகின்ற நம்பிக்கை என்னை தூண்டுவதா. கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தருகின்ற நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான்கும் திருவடியை நாடி வருகின்றே. பாவியாகிய நான் உம் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காய் காத்து நிற்கின்றே. மனு உருவான திருமகனின் தாயே, மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டு அருள்வீராக. மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோம். இல்லாமல் உற்பவித்த கன்னி மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே ஆதரவே. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த கன்னி மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே ஆதரவே. இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனே மன்றாடி வேண்டிக் கொள்ளும். வார்த்தையே வடிவான இறைமகனின் தாயே, வார்த்தையே வடிவான இறைமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டு அருள்வீராக. மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, உம்மிடம் அடைக்கலம் நான்
வந்து ஆதரவை தேடினோம். இறைவனுடைய மகா பரிசுத்த மாதாவே, இதோ உமது இரக்கத்தை தேடி ஓடி வந்தோ. இறைவனுடைய மகா பரிசுத்த மாதாவே, இதோ உமது இரக்கத்தை தேடி ஓடி வந்தோ. எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டும் பொழுது நீர் என்றுமே பாராமுகமாயிராதேயும் ஆசீர் பெற்றவளே, மோட்சம் நிறைந்தவளே, கருணையே வடிவான நித்திய கன்னிகையே, கருணையே வடிவான நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோம். பரிசுத்த ஆவியானவரின் பாடலை பாடி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த புனிதமான நாளில் இதோ எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும். திருப்பலியின் போதும் நற்கருணை ஆசீர்வாதத்தின் பொழுதும் தெய்வமே எங்களை தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும். எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். உம்முடைய கருணை கண்கள் எங்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டும். விசேஷ விதமாக கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள், ஹார்ட் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட், குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு வந்த தம்பதிகள் இயேசுவே தொட்டு சுகப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் சாட்சியாக நிற்க வேண்டும். பக்தியோடு வானம் திறந்து என் தெய்வத்தின் சக்தியே, என் தெய்வத்தின் ஆத்மாவே, பாவனாத்மரே இறங்கி வந்து ஆசிர்வதியும் என்று கரம் தட்டி உற்சாகத்தோடு பரிசுத்த ஆவியின் பாடலை பாடி திருப்பலிக்குள் செல்லுவோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವರೇ, உம்மால் மட்டுமே கூட இறங்கும் ஆவியானவரே, தெய்வத்தின் சக்தியானவரே, இயேசுவின் இரத்தமே இறங்கும், ஒவ்வொரு பிள்ளை மீது இறங்கும். கரம் தட்டி உற்சாகத்தோடு கரம் தட்டி கரம் தட்டி வானம் திறந்து புற போல திறங்கி வர வேண்டும். வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். குரல் எழுப்பி கரம் தட்டி வெட்கப்படாதீர்கள். வானம் திறந்து வெண்புற போல திறங்கி வர வேண்டும்.
தேவ வல்லமை தர சத்தம் பத்தல குரல் எழுப்பி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். கூடாரம் முழுவதும் தேவ வல்லமை தர வேண்டும். இயேசுவே, தேவ ஜெபத்தின் தடைகள் வல்லமை மாறட்டும். தர வேண்டும். இயேசுவே, தேவ வல்லமை தர வேண்டும். கரம் உயர்த்தி யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. மீண்டுமாக யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மறு உருவாக உருவானவர் மாறும் நேரம் மறுரூபமாக மாறி இயேசுவே எங்களை தொட்டு சுகப்படுத்தன மாற்றும் எல்லா தடைகளும் வேறறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போகட்டும். இயேசுவே, இயேசுவே, குருக்கள் வழியாக அவர்கள் வாயின் வழியாக ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். உணர்ந்து பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். நீர் என் புலம்பலை பேரின்பமாக மாற்றுகின்றீர். என்னை மகிழ்ச்சியால் நீர் உயிர்ப்பிக்கின்றீர், உடுத்துகின்றீர். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் நம்மை படைத்த தந்தையின் அன்பும் நம்மை இணைக்கும் தூயாவியாரின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, லூர்து அன்னையின் பக்தர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தர்மபுரி மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு லாரன்ஸ் பைஸ் அவருடைய சார்பிலும், பெங்களூர் உயர் வரை மாவட்டத்தின் பேராயர் பீட்டர் மச்சாது துணை ஆயர்கள் அப்படி சார்பிலும், நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலரும் பொறுப்பாளரும் பங்கு தந்தையுமாய் இருக்கிற பேரூர் தந்தை மைக்கேலுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பெரி மக்களே, அன்பு கலந்த காலை வணக்கத்துடன் இன்றைய இந்த திருப்பலியில் பங்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்களை அன்புடன் சமர்ப்பிக்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட் ஆல் ஆஃப் யூ. அன்பெரி மக்களை, இந்த திருத்தலத்தில் இந்த திருப்பலியில் பங்கொள்ளும் உங்கள் ஒவ்வொருவருக்காக மட்டுமல்ல, இணையதளங்களின் வழியாக ஆன்லைனில் பங்கு கொள்ளும் எல்லா தெய்வண்டையின் பக்தர்களுக்காக சிறப்பு விதத்தில் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய பங்கு தந்தையோடு சொன்னார், இந்த திருப்பலியை நன்கொடையாளர்கள் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள சிறப்பு கருத்துக்களுக்காக நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கும் பக்தர்களுக்காக ஒவ்வொருவருக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று என் அன்பிரி மக்களை, உங்கள் அனைவருக்காக நான் ஜெபித்தேன். பெங்களூரிலிருந்து வரும்பொழுது உங்களுக்காக மன்றாடினே ஜெபித்தேன். நான் முன்கூட்டியே வந்ததால் இந்த நம்முடைய சிற்றாலயத்தில் ஃபாதர் இருக்கும் இந்த சாப்பலில் அமர்ந்து உங்களுக்காக ஜெபித்தேன். அன்பெரி மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று இந்த திருப்பலியில் பங்கொள்ளும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அற்புதம், miracle will take place. Praise the Lord. அன்பியரே மக்களே, தேவ அன்னையின் வழியாக இறைவனிடம் சென்று, இறைவா, நான் எனக்கு எனக்கு இருக்கின்றது, நோய் இருக்கின்றது, வேலை இல்லை, மன நிம்மதி இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டியருளும். இவ்வாறு பல கருத்துக்களை நாம் அனைவரும் கவனத்தில் கொண்டு
ஆண்டவருடைய திரு சந்நிதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்னுடைய மறைவுரையில் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அன்பின் மக்களே, நாம் நம்பிக்கையோடு இறைவனில் அன்பு வைத்து நாம் ஜெபிப்போமானால் கண்டிப்பாக அன்பின் மக்களே நம்முடைய ஜெபம் பலன் தரும். எனவே சற்று மௌனமாக இந்த உன்னத திருப்பலில் பங்கு கொள்ளவும், உங்களுடைய கருத்துக்களுக்காக உங்கள் கருத்துக்களை நினைவு கூர்ந்து இந்த திருப்பலில் நாம் பக்தி பங்கு கொள்ள நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி அவருடைய ஆண்டவருடைய இரக்கத்தை இப்பொழுது நாம் அனைவரும் தாட்சியோடு எரிஞ்சு மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். குரல் எழுப்பி பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கரம் தட்டி உற்சாகத்தோடு தந்தையை போற்றி பாடுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யா உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்னாட்டை ஏற்றருளே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவர் தூயவர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ள நீரே. அன்பின் மக்களே, இந்த திருப்பலியை சிறப்பாக 3 கருத்துகளுக்காக நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம். முதற்கண் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும்
உங்களுடைய குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். அடுத்தது நம்முடைய புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ இவருக்காக சிறப்பு விதத்தில் நாம் அனைவரும் மன்றாடி இவர் தம்முடைய மேய்ப்பு பணியை செம்மையுடன் செய்ய இறையருள் இவர் மீது தேவனின் வழியாக நிறைவாக இறங்கி வர மன்றாடுவோம். மூன்றாவதாக நாம் ஜெபமாலை சொல்லும் பொழுது நாம் 2 நாடுகள் நடுவில் அமைதி நிலவ வேண்டும். நம்முடைய நாடும் பாகிஸ்தானும் இந்த 2 நாடுகளில் சமாதானம் அமைய வேண்டும். போர் வீரர்கள் இத்தனை பேர் மாய்ந்திருக்கின்றார்கள். இறைவன் அவருக்கு நித்திய பாட்டி தரவும் மற்றும் அவருடைய இறப்பினால் துக்கத்தால் வதியும் அவருடைய குடும்பத்தினருக்கு இறைவன் ஆறுதல் அளிக்க நாம் அனைவரும் மன்றாடுவோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இப்பொழுது நாம் அனைவரும் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னி மரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். அதிகாரம் 6 உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. வாசகம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்திய நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவுடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய பொறுப்பாடு பொழுது போல் சின்னமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேநீர் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரினை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல உள்ளது. உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? என்ன கைமாறு செய்வேன்? இணைந்து பாடுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? என்ன கைமாறு செய்வேன்? மீண்டுமாக குரல் எழுப்பி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக
என்ன கைமாறு செய்வே, என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வே. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே, என்ன கைமாறு செய்வே. குரல் எழுப்பி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே, என்ன கைமாறு செய்வே. இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே, என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே, என்ன கைமாறு செய்வே. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே, என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே, என்ன கைமாறு செய்வே. இருந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உதிர்ப்பு விளைத்தும் தூய்மையாக்கிடணும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு.
சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிளியோபாவின் மனைவியுமாகிய மரியாவும் மக்தலேன் மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயை பார்த்து இவ்வாறு கூறினார், அம்மா, இதோ உன் மகன். பின் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் தாயை தம் வீட்டிற்கு அழைத்து சென்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கே புகழ். அன்பு இறை மக்களே, லூர்து அன்னையின் பக்தர்களே, இப்பொழுது நான் சொல்லும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த மறையுரையை கவனத்துடன் கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இறைவனுடைய திரு சந்நிதியில் ஒன்று குழுமியிருக்கும் நாம் அனைவரும் தேவனின் திருத்தலத்திற்கு பல இடங்களில் வந்திருக்கும் நாம் அனைவரும் எந்த குறிக்கோளுடன் வந்திருக்கின்றோம், எந்த நோக்கத்துடன் வந்திருக்கின்றோம் என்பது மிகவும் முக்கியம். நாம் அனைவரும் அன்பின் மக்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு உதவி இறைவனிடமிருந்து தேவைப்படுகின்றது. எனவே அதற்காக நாம் அனைவரும் அதை கேட்க, அதற்காக ஜெபிக்க நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். நான் சொல்றது கரெக்டா தானுங்க? நல்ல சுகம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும், குழந்தை பேச்சு கிடைக்கணும், வாழ்க்கையில வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி கிடைக்கணும். இவ்வாறு பல நோக்கத்துடன் நாம் அனைவரும் இந்த திருத்தலுக்கு வந்திருக்கின்றோம். இது போற்றத்தக்கதுதான், தேவையானதுதான். ஆனால் அன்பிறை மக்களே, இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கும் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நற்செய்தியில் வாசிக்க அந்த பகுதியில் பதில் இருக்கின்றது. அது என்ன? நமது ஆண்டவர் தன்னுடைய தாயை பார்த்து, அம்மா, இதோ உன் மகன். தன்னுடைய அன்பு சீடரை பார்த்து, அன்பு சீடனே யோவான், இதோ உன் தாய். அதன் பின் அந்த சீடர் அந்த தாயை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்றார். அன்பிரிய மக்களை, இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கும் நீங்களும் நானும் இந்த திருத்தலத்தில் திருப்பலில் பங்கு கொண்டு நாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது தனியாக செல்லக்கூடாது. தேவன்னையை, நம்முடைய விண்ணக தாயை நாம் அனைவரும் அன்புடன் நம்மோடு அழைத்து செல்வோமானால் அன்பிரி மக்களின்படி வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இருக்காது. மரிய வாழ்க! அன்பிரி மக்களை, எனக்கு தேவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை. இதை மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லணும்னு சொன்னா தேவனையே நம்பி வாழ்வோம். புனித பெர்னார்ட் சொல்கின்றார், தேவனையை நம்பி மோசப்படுவது யாரும் கிடையாது. தாய் தன்னுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். தேவனை தன்னுடைய ஒரே மகனே நம்மளுடைய மீட்பிற்காக அவர் அர்ப்பணித்திருக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எந்த ஒரு மனப்பான்மையோடு இறைவனுடன் நாம் உறவு கொள்கின்றோம். எனக்கு லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகின்றது. லியோ டால்ஸ்டாய் ரஷ்யன் ஒரு எழுத்தாளர். அவர் இந்த ஒரு சிறிய கதையை எழுதியிருக்கின்றார். அது என்னவென்றால், ஒரு சமையல்காரனை பற்றி. இந்த சமையல்காரன் வீட்டுல வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கும் அந்த அவருடைய மேல் அதிகாரிகளுக்கு சமைப்பான். இவன் சமைக்கும் பொழுது சில நாட்களில் காய்கறி, இன்னும் சில நாட்களில் அவன் மீன், இறைச்சி, கறியெல்லாம் செய்வான். அவன் மீனும் இறைச்சி செய்யும் பொழுது அதெல்லாம் எடுத்து ஜன்னல் வழியாக அவன் போடுவான். நல்லா கவனிங்க, நீங்களும் சமைக்கிறீங்க வீட்டில், அது வேஸ்ட்னு சொல்றாங்களே, அதை வந்து எல்லாம் வந்து அந்த இறைச்சி அல்லது மீன் எடுத்து ஜன்னல் வழியை வீசி எறிவான். அப்போ அங்கே ஒரு நாய் இருக்கும் வெளியில். அந்த நாய் வந்து அதெல்லாம் தின்னுட்டு வாலாட்டிக்கிட்டு, ஐயோ எவ்வளவு நல்ல சமையல்காரன்,
என்ன அவனுக்கு இறைச்சி கொடுத்திருக்கிறான், மீன் கொடுக்குறான்னு சொல்லி அது அவனை புகழ்ந்து அது குரல் எழுப்பி அது பழிச்சுட்டு போயிடும். அவன் எப்போ காய்கறி அவன் சமைக்கிறானோ அப்பொழுது மீது அந்த காய்கறியை அவன் தண்டபடியாக கீழே போடுவான். நாய் பார்த்துட்டு அதுக்கு சின்ன விருப்பம் இல்லை, முடியாது. உடனே அந்த சமையல் காப்பிட்டு திட்டிக்கிட்டே இருக்குது. அங்கே என்ன போட்டான், பசியை வாக்கிட்டான் எனக்குன்னு சொல்லி அது அவனை பழிக்கும். லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய மனப்பான்மை இப்படிதான் இருக்கும். தங்களுக்கு ஏதுவான தங்களுக்கு தேவையான உடைகளை நாம் பெறும் பொழுது நாம் புகழ்கின்றோம். நமக்கு தேவையில்லாதது என்று நாம் கருதும் பொழுது நாம் பழிக்கின்றோம். யார் சொன்னாங்க காய்கறி நம்முடைய உடலுக்கு நல்லதில்லைன்னு சொல்லி? இன்றைக்கு என்ன சொன்னாங்க, வெஜிடேரியன் இஸ் பெட்டர் தென் அதர் நான்வெஜ்னு சொல்றாங்க. அன்பின் மக்களை நாம் திருத்தலுக்கு வருகின்றோம், இறைவன் ஜெபிக்கின்றோம். நாம் கேட்கும் அந்த கொடைகளை இறைவன் கொடுத்தால் இறைவனை நாம் புகழ்ந்து பாடுகின்றோம். ஒருவேளை அது கிடைக்கவில்லை என்றால் நாம் இறைவனை பழிக்கின்றோம். அன்பின் மக்களை, இறைவனுக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்விற்கும் என்னுடைய வாழ்விற்கும் எது தேவை என்பதை. எனவே அன்பின் மக்களை, இறைவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றார். நாம் அனைவரும் அவரிடம் நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் தேவனை அன்று லூர்து நகரில் பெர்னதற்கு காட்சியளித்த பொழுது அவர் சொன்ன வாக்குறுதி. இந்த லூர்தனை பற்றி பல குருக்கள் மறைவுரையாற்றி இருக்கின்றார்கள். நாமும் வாசித்திருக்கின்றோம் அல்லது அதை பற்றி மற்றொரு சொல்வதை கேட்டிருக்கின்றோம். தேவண்ணை பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 1858 ஆண்டில் முதல் முறை பெர்னதற்கு காட்சியளித்தார். 11th February 1858. என்ன சொல்றது சொன்னா 1854 4 வருஷத்துக்கு முன்னதாக திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் பயஸ் தி 9th ஒரு நம்பிக்கையின் அல்லது ஒரு பெரிய போதனையை நாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றது டாக்மெண்ட் சொல்லுவாங்க, போதனையை அவர் மக்களுக்கு கொடுத்தார். அல்லது ஒரு ஆணை என்றும் சொல்லலாம். அது என்ன? அமல உற்பவி. தேவ அன்னை பாவமின்றி உலகத்தில் பிறந்தவர் என்று. இதை கேட்ட அனைவரும் அவரை பழித்தது மட்டுமல்ல, அவர்கள் மேல் அவர்கள் தப்பை சுமத்தி இவர் இந்த தவறான ஒரு போதனையை போதித்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறக்கும் அனைவரும் பாவத்தில் தான் பிறக்கின்றோம். தேவனை மனித பிறவி என்பதால் அவரும் பாவத்தில் தான் பிறந்திருக்கின்றார், பாவத்தோடு தான் பிறந்திருக்கின்றார். அவர் எவ்வாறு பாவமின்றி உலகத்தில் அவர் ஜனிக்க முடியும், பிறக்க முடியும் என்று அவர்கள் இந்த கேள்வி கேட்டார்கள். 4 வருடங்களுக்கு பிறகு தேவனை பெறுவதற்கு 18 முறை காட்சியளித்திருக்கின்றார். 18 times 18 முறை காட்சியளித்திருக்கின்றார். 16வது முறை காட்சியளித்த பொழுது பெர்னதத் தேவனை பார்த்து, அம்மா உங்களுடைய பேர் என்ன என்று கேட்டார். வாட் இஸ் யுவர் நேம் கேட்டார். அப்போ தேவனை சொன்ன வார்த்தைகள், நானே அமல உற்பவி, நானே அமல உற்பவி. 4 வருடங்களுக்கு முன் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் போதித்த அதே போதனை தான், அதே உண்மைதான் தேவனுடைய வாயிலிருந்து வந்தது, நானே அமல உற்பவி. அவர் அங்கு காட்சியளித்த பொழுது 18 முறை காட்சியளித்த பொழுது அவர் பெர்னதத்திற்கும் நம் அனைவருக்கும் போதித்தது 5 முக்கிய கருத்துக்கள் தான். நான் புரிஞ்சா உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து நீங்க வீட்டுல போய் எழுதி வச்சுக்கோங்க. 5 truths, 5 உண்மைகள். முதற்கண் ஜெபம். முதற்கண் சொல்லுங்க சேர்ந்து. நான் மறைவு ஆற்றும் பொழுது சில கேள்வி கேட்பேன். 2 காரணத்திற்காக. நான் சொல்லும் ஜெபம் அப்படி மறையுரை உங்களுக்கு புரிஞ்சுதா நான் உங்களை கேட்பேன். 2வது, நீங்க தூக்கு திறந்தானா உங்களை விழித்தெழ நான் கேள்வி கேட்பேன்.
பிரேயர். அன்பின் மக்களே, ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் உரையாடுதல், கம்யூனிகேஷன், சம்பாஷணை என்று சம்ஸ்கிருதம் சொல்லலாம். இறைவனோடு நான் ஜெபிக்கும் பொழுது நான் அவரோடு உறவை வளர்க்கின்றேன். இறைவனோடு உறவை வளர்க்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லை என்றால் உறவு இருக்காது. சம்பாஷணை இல்லை என்றால், உரையாடல் இல்லை என்றால், அன்பின் மக்களே, உறவு இருக்காது. உரையாடல் இல்லை என்றால் உறவு இருக்காது. இப்ப நீங்க டிவிலையும் பார்த்திருப்பீங்க, சீரியல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பையன் ஒரு பெண் எப்படி காதலிக்கிறாங்க. இவன் பஸ் ஸ்டாப்ல நின்று இருப்பான், அந்த பெண் வரும், அவன்கிட்ட வாட்ச் இருக்கும், டைம் ப்ளீஸ், டைம் ப்ளீஸ். அது முதல் வரை 7:30 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் திரும்பிப்போம். ஃபர்ஸ்ட் டே. ரெண்டாவது நாள் வந்து வாட்ஸ் யூர் நேம், உன் பேர் என்னன்னு கேட்போம். அது வந்து ஏதாவது ஒரு பேர் சொல்றோம். அது பேர் சொன்னாக்கா நீங்க இந்த மாதிரி என் பேர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்க. எதுவும் சொல்லும், சுந்தரின்னு சொல்லும், அமுதான் எதுவும் சொல்லும். அது வந்து வாட்ஸ் யூர் நேம், அவன் பேரை சொல்லுவான். ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வந்துட்டு அடுத்தது என்ன பேர் மக்களை என்ன நிகழும், ரெண்டு பேரும் உரையாடுவாங்க. ஒருவேளை அது லேட்டா வந்ததுன்னா அன்றைக்கு சண்டாங்க பஸ் ஸ்டாப்ல. ஏன்னா அந்த சம்பாஷணை, அந்த உரையாடல் இருக்கணும். இப்ப இத்தனை பேர் வந்துட்டு டெலிஃபோன் பண்ணும் பொழுது ஐ டெலிஃபோன் டு யூ. நான் பெங்களூர்ல இருக்கிறேன், மெட்ரோ என்னுடைய அலுவலகம் பிஷப் ஹவுஸ்ல இருக்குது. நான் மெட்ரோ ட்ரெயின்ல போவாங்க. மெட்ரோ ட்ரெயின் போகும்போது எல்லாம் இந்த யங் டெக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாம் அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. அந்த ஐடி கம்பெனியில வந்துட்டு வேலை செய்வாங்க. எல்லாம் போன்ல பேசிட்டு வருவாங்க. ஒரு நாள் வந்து ஜோரா போட்டு கத்துறான், 26 முறை உனக்கு நான் போன் பண்ணேன், நீ எடுக்கல போன்ன்றான். 26 முறை போன் எடுக்கலன்னா பேசலனாக்கா அவனுக்கு வருத்தம். அன்பு இறை மக்களை, நாம் இறைவனோடு பேசவில்லை என்றால் இறைவனுக்கு வருத்தம். இறைவன் நம்மோடு பேசவில்லை என்றால் நமக்கு வருத்தம். பழைய உடன்படிக்கையில் சாமுவேல் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரே நீர் என்னிடம் பேசும், உம் அடியான் கேட்கின்றேன். எனவே ஜெபம் என்று சொல்லும் பொழுது அன்பின் மக்களே, இறைவனோடு உரையாடுதல், இறைவனோடு உறவை வளர்த்துதல். ஜெபம் என்றால் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஜெபம் என்றால் கேட்பதுதான் ஜெபம். ஆங்கிலத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, the powerful language is silence, the best form of communication is listening. அப்படின்னு சொல்றது. The powerful language is silence, the best form of communication is silence. இன்றைக்கு ஆற்றல் மிக்க ஒரு மொழி என்றால் மௌனம். சிறந்த உரையாடுதல் என்றால் கேட்பது, செவி மடுப்பது. எனவே நான் சொன்னேன் எவ்வாறு ஜெபிப்பது என்று. ஆண்டவரை பேசும், உம் அடியான் கேட்கின்றேன். தேவனை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுத்தார். எனவே நாம் அனைவரும் ஆன்மீக சக்தி பெற்ற அன்பின் மக்களை, நாம் அனைவரும் மௌனமாக இருக்க வேண்டும். இறைவன் சொல்லும் வார்த்தைகளை நாம் செவி சாய்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். எனவே ஜெபம் என்றால் உரையாடுதல், ஜெபம் என்றால் உறவை வளர்ப்பது, ஜெபம் என்றால் மௌனம், ஜெபம் என்றால் செவி மடுப்புதல். அடுத்தது நாம் எவ்வாறு ஜெபிக்கின்றோம்? இந்த ஷாப்பிங் லிஸ்ட் இருக்குது பாருங்க. கடைக்கு போகும்பொழுது நான் இது வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு 1/2 கிலோ, இது 300 கிராம், அதெல்லாம் போற அந்த மாதிரி ஷாப்பிங் லிஸ்டோட தான் கடவுள் முன்னில வரும். ஆண்டவர் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு பணம் உதவி தேவைப்படுது, எனக்கு லோன் வேணும், நான் வீடு கட்டணும், அதுக்கு தான் வரும். அன்பின் மக்களே, அது ஜெபம் அல்ல, அது பிச்சைக்காரத்தனம். இன்னைக்கு நான் சொல்வது உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும், இந்த இடைத்தளத்தில் கேட்பவர்களுக்கும் ஆன்லைன்ல இருப்பவர்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. I don't want to become a beggar. ஆண்டவருடைய திரு சந்நிதியில் நான் பிச்சைக்காரனாக கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, கடவுளுக்கும் விருப்பம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இறைவனிடம் வந்து எனக்கு இறைவை இது கூடும், அது கூடும் என்று கேட்பது பிச்சைக்காரர். ஏனென்றால்
நமக்கு என்ன தேவை என்பது கடவுளுக்கு நன்றாக தெரியும். நான் இறைவனுடைய திரு சன்னதியில் வரும் பொழுது உரிமையோடு கேட்க வேண்டும். உரிமையோடு கேளுங்க. நான் உதாரணம் சொல்றேன். உங்க பிள்ளை வந்து உங்களை பார்த்து கேட்குது, பையனும் சரி, அம்மா எனக்கு கீபோர்டு வேணும், அம்மா எனக்கு, அப்பா எனக்கு, டாடி எனக்கு பேட் வேணும் கேட்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு பணம் இல்லை, பேட் வாங்கி கொடுக்க மாட்டேன். பணம் இல்லை, கீபோர்டு வாங்கி கொடுக்க மாட்டேன், போன்னு அனுப்பிச்சிடுவீங்க. எக்ஸாமுக்கு முன்னால வந்து உங்க பிள்ளை வந்து கேட்கிறான், அம்மா எனக்கு, டாடி எனக்கு கீபோர்டு வேணும், பேட் வேணும்னு சொல்லு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனா உனக்கு நான் கீபோர்டு வாங்கி கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனா உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனாக்கா உனக்கு நான் பேட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. சில சொல்லித்தானே நீங்க பெற்றோர்களை நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஊக்குவிற்காக, நல்லா படிக்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க. அந்த பிள்ளை என்ன செய்யுது? கஷ்டப்பட்டு காலையில சீக்கிரம் எழுந்து இரவு தூங்காம நல்லா படிச்சு அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுச்சு. ரிசல்ட் இருக்குது, ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்துருக்குறாங்க, ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் கார்டு எடுத்துக்கிட்டு வந்த அந்த பிள்ளை, உங்களுடைய மகன் அல்லது மகள் எப்படி வந்து கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த பிள்ளை எப்படி வந்து கேட்கும்? அப்பா எனக்கு பேட் வாங்கி கொடு, அம்மா எனக்கு கீபோர்டு வாங்கி கொடு, எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு கேட்குமா? எப்படி கேட்கும் சொல்லுங்க? எப்படி கேட்கும்? அப்பா நீங்க சொன்ன போற நான் பாஸ் ஆனா எனக்கு கீபோர்டு வாங்கி கொடுங்க, பிரைஸ் தி லார்ட், கிளாப். நான் பிச்சை கேட்க அந்த பிள்ளை, நீ சொன்ன நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனாக்கா உனக்கு கீபோர்டு வாங்கி கொடுக்குறேன், உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கிறேன், இதோ என்னுடைய ரிப்போர்ட் கார்டு, நீ கீபோர்டு எனக்கு வாங்கி. உரிமையோடு கேளுங்க. பிச்சைக்காரர்கள் நான் கடவுள் கேட்க மாட்டேன். ஆண்டவரே நீர் பிறருடைய குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி அவங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காது. இருந்தாலும் நான் குற்றங்களை மன்னித்தே என்னுடைய குற்றத்தை மன்னி. இதுதான் நம்முடைய ஜெபத்துல சொல்றோம். பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நான் பிறருடைய குற்றங்களை மன்னித்த பிறகு ஆண்டவருடைய திருச்சபையில் வந்து இறைவா forgive me, God forgive me, இறைவனை என்னை மன்னி. பசியா இருந்தவர்களுக்கு உணவு கொடுக்கும் சொன்னீங்க, தாகமா இருக்க பானம் கொடுக்கும் சொன்னீங்க, ஆடை இன்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுக்கும் சொன்னீங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிறேன். ஜீவியன் நான் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க அதுதான் சொல்லுங்க. அன்பேரி மக்களை, நான் சொன்னது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சா எப்படிங்க? சொல்லுங்க, நீங்க நான் சொன்னது உண்மையா இல்ல வந்து பொய்யா சொல்லுங்க. எனக்கு அன்பின் மக்களே ஆண்டு சொல்றார், உங்களை பணியாளர்களாக நான் உங்களை அழைக்க மாட்டேன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது பிச்சை எடுக்க மாட்டாங்க, எனக்கு காசுல போடுறாங்க அப்படி பேசுவாங்க, உரிமையோடு கேட்பாங்க. கடவுள் அந்த உரிமையோடு, உரிமையின் மக்களாக வாழதான் கடவுள் விரும்புகின்றார். பிச்சைக்காரதனமாக நாம் வாழக்கூடாது. அதான் சொல்றாங்க ஒரு எழுத்தாளர், நீ கோழியா, நீ ஏழையாக வாழலாம், கோழியாக வாழலாம். எனவே அன்பின் மக்களை, மதிப்புக்குரிய கிறிஸ்துவ வாழ்வை வாழ வேண்டும் என்றால் அந்த உன்னத இறைவனுடைய அந்த கோட்பாடுகளை மதித்து நான் கடைபிடித்து வாழும் பொழுது உரிமையோடு நான் இறைவன் கேட்கின்றேன், உரிமையோடு தேவனின் வழியாக இறைவனிடம் மன்றாடுகின்றேன். எனவே நான் இந்த பிச்சை கேட்கிறது திருத்தரத்திற்கு வரவில்லை. ஆண்டவருடைய திரு சன்னதியில் என்னை முழுமையாக நான் அர்ப்பணித்து ஜெபத்தின் வழியாக அவரோடு இணைந்து வாழ நான் வந்திருக்கின்றேன். முதற்கண் ஜெபம், பிரேயர். இதுதான் தேவனை பெறுவதற்கு சொன்ன வார்த்தைகள். ஜெபிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கருத்துகளுக்காக மட்டுமல்ல, பிறருடைய கருத்துகளுக்காக முதல் நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது அன்பின் மக்களே, பெனன்ஸ், தவம் செய்ய வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்கு நாம் தவம் செய்ய வேண்டும். பிறருடைய பாவங்களுக்காக தவம் செய்ய வேண்டும். இதுதான் லூர்து அன்னை, நம்முடைய அன்னை மரியாள் பெறுவதற்கு சொன்ன வார்த்தைகள்.
நீங்கள் தவம் செய்ய வேண்டும். அவருடைய பாவங்களுக்காக எவ்வாறு நம்முடைய ஆண்டவர் சொல்லலாம் துன்பங்களை அனுபவித்து சிலுவையில் அவர் மரணமடைந்தாரோ, அதே போன்று நாம் அன்பு இறை மக்களே, தேவனின் பக்தர்களே, நம்முடைய பாவங்களுக்காக நாம் அனைவரும் தவம் செய்ய வேண்டும். மூன்றாவது பரிகாரம், ரெப்பரேஷன் ஃபார் சின். அன்பின் மக்களே, நாம் அனைவருக்கும் பிறருக்கு மோசம் செய்தால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். நாம் பிறருடைய மனதை நோக செய்திருந்தால் அதற்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்வாறு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் பொழுது அன்பின் மக்களே, நாம் புதிய பிறவிகளாக நாம் அனைவரும் மாறுகின்றோம். இந்த புனித திருத்தூதர் பவுலடிகளார் எபேசியர் திருமுகத்துல 4வது அதிகாரம் அவருடைய வார்த்தைகள் 22 அவருடைய நற்செய்தியினுடைய எபேசியர் திருமுகம் 4வது அதிகாரம் வார்த்தையோட வசனங்கள் 22 முதல் 24 வரை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள் அன்புமிக்கவர்களே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றிருந்ததும் இல்லை, உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றதும் அவரிடமே உண்மை ஏற்ப நீங்கள் இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை நீங்கள் அதை தெரிந்துவிட்டு தீய நாட்டங்களை நீங்கள் அதிலிருந்து நீங்கள் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்புகளை நீங்கள் களைத்து விடுங்கள். உங்கள் மனம் பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். உடைய பழைய பாவ வழிமுறைகளை நீங்கள் அறவே அழித்து நீங்கள் இறைவனுக்குரிய அந்த உன்னத புனித வாழ்வை அந்த ஆடை நீங்கள் அணிந்து கொண்டு புதிய மனிதர்களாக வாழுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அன்பின மக்களே, நாம் புதிய மனிதர்களாக வாழ வேண்டும். இந்த திருத்தலத்துக்கு வந்திருப்பது நாம் ஆற்றலுக்கு குடிக்க போனது போல. ஆற்றல் குடித்தவுடன் நாம் அனைவரும் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். சில பேர் சொல்லுவாங்க, ஆற்றில் போய் சேற்று பூசிட வருவாங்க. இல்லை, இந்த திருத்தலுக்கு வந்திருக்கும் நாம் அனைவரும் நல்ல பிறவிகளாக புதிய மனிதர்களாக நாம் அனைவரும் மாறி தேவனை அழைத்து நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். இது 3வது. 4வது அன்பேரி மக்களே, தாழ்ச்சி. இன்றைக்கு எப்படி தெரியுங்க, உலகத்தில் மனிதன் அவனாம் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அன்பேரி மக்களே, இந்த உலக வாழ்வு, இந்த உலகுடைய பதவி பட்டம், இந்த உலக வாழ்வுடைய புகழ்ச்சி, இவர்கள் அனைத்தும் நிரந்தரம் அல்ல. இறைவன் தான் நிரந்தரம். ஆண்டவரின் சந்நிதியில் தாட்சியோடு வாழ வேண்டும். இதுதான் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அடிமை என்று அவர் தாழ்த்தி கொண்டார். அதற்காக இறைவன் அவரை உயர்த்தினார். தன்னுடைய மகனின் தாயாக தேர்ந்தெடுத்தார். நம்முடைய தாயாகவும் அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் தாழ்ச்சி மனப்பான்மையோடு நாள்தோறும் வாழ வேண்டும். 5வது அன்பேரி மக்களை, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து நாம் அனைவரும் புதிய பிறவிகளாக மாறவும் நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல் அனைத்தும் இறைவனுடைய இயல்பை பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்பேரி மக்களை, நாம் சொல்லும் வார்த்தைகள், நீங்க மற்றதெல்லாம் சொல்ல மறந்தெல்லாம் சரி, இதை மறக்காதீங்க. திருத்தூதர் பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனம், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார். நான் ஒரு பாவிதான். இவருடைய இரக்கம் என்னை இந்த புனித வழிக்கு அழைத்திருக்கின்றது. இறைவனை இவருடைய வார்த்தை கேட்டேன், அவருடைய திருவிருந்தில் நான் பங்கொடுத்திருக்கின்றேன். எனவே நான் புதிய பெருவியாக வாழும் பொழுது வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவினில் வாழ்கின்றார். இதுதான் சொல்ல வேண்டும் அன்பின் மக்களை, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவினில் வாழ்கின்றார். I live, not I live, but Christ lives in me. அன்பின் மக்களை, இந்த 5 முக்கிய கருத்துக்களை நாம் அனைவரும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதைதான் கவனத்தில் வைக்க வேண்டும். இதைதான் தேவனை பிறருக்கு சொன்னவர். முதற்கண் ஜபம், தபம், பரிகாரம், தாட்சி, மனமாற்றம், புதிய வாழ்வு. அப்போது கிறிஸ்து அணிந்து நம்முடைய வாழ முடியும். இந்த திருப்பலி அன்பின் மக்களை பக்தி விசுவாசத்துடன் பங்கு கொண்டு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காக இறைவனிடம்
நாம் அனைவரும் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும்? எவ்வாறு ஜெபிக்க வேண்டும்? உரிமையோடு ஜெபித்து அவருடைய அருளை பெற்று மகிழ்ச்சியோடு விட்டு திரும்புவோம். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. பெருமக்களை நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் நட்பெண்ணாதரிடம் உரையாடவும், உறவை வளர்ப்போம், உரிமையோடு நாம் அவரிடம் கேட்போம். நம்முடைய வாழ்விற்கு தேவையான நலன்களுக்காக சிறப்பாக அவர் நமக்கு கொடுத்திருக்கும் அவருடைய தாய் நம்முடைய தாயாக நாம் அனைவரும் பாவித்து கருதி அவரை மகிழ்ச்சியோடு நம்முடைய இல்லங்களுக்கு அழைத்து செல்வோம். கன்னித்தாயே மகிழ்வீராக, ஏனெனில் கிறிஸ்து கல்லறி நின்று உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருவனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. தலைவணங்கி என்னுடைய ஆசிரியருக்காக மன்றாடுவோம். அன்பிரி மக்களின் சிறப்பு ஆசிரியர் உங்களுக்கு இப்பொழுது வழங்கப்படும். உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய குடும்ப வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நான் சொன்னது போல நாம் அனைவரும் இறைவனிடம் உறவை வளர்த்து உரிமையுடன் கேட்போம். கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை நம்பிக்கையோடு கேட்கும் ஜெபத்தை நமக்கு இறைவன் அருள்வார். அதிலும் முக்கியமாக அன்பிய மக்களை தேவனின் வழியாக அவருடைய தாயின் வழியாக கேட்கும் மன்றாட்டுகளை இறைவன் கண்டிப்பாக அம்மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ப்பார் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது சற்று மனமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனின் வழியாக இறைவனை புகழ்ந்து அவருடைய அருளை பெற்ற நீங்கள் அனைவரும் தெய்வ அன்னையோடு மகிழ்ச்சியோடு வீடு திரும்ப சென்று வாருங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருளிருந்தமரி வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்தமரி வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பாதுகாவலின் புனித லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் பேராலே ஆமென். பிரியமா Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, கண்டிப்பாக நாம் கடவுளுக்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். போய 17 ஆண்டுகள் ஆகே இந்த திருத்தலம் உருவாயிற்று. இன்று இந்த திருத்தலத்தின் ஆண்டு விழா கொடியேற்றம் நடைபெற்றுள்ளது. அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்காக திருப்பிலே ஒப்பு கொடுத்து நல்கருடைய ஆராதனை வழிநடப்போர் வெரி ரெவரண்ட் மோன்சிஞோர் ஜெயநாதன் ஃப்ரம் பெங்களூர். உங்களுக்கு லோகம் தெரியும், மோன்சிஞோர் ஜெயநாதன் இந்த ஆலயத்திற்கு വളരെ ഭക്തിയുള്ള ഒരു അരുൾ തന്തയെ. അവര് എപ്പോഴെല്ലാം ടൈം കിടക്കുമ്പോഴത് ബാംഗ്ലൂരിൽ നിന്ന് ഇങ്ങ് വരുവാർ, இங்க வந்து ஜெபித்து எனக்கு தெரியாமலும் தெரிஞ்சும் பல அவசரங்களில் இந்த ஆலயத்தில் இங்கே வருவார். அவருக்கு ஆழமான ஒரு விசுவாசம் லூர்தனின் நாகமகலின் லூர்து மாதாவில். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று நமக்காக திருப்பலிப்படுத்த குருவானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை சிரத்தோடு தட்டி குருவானவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். குருவானவருக்கு பொன்னாடப்படுவதற்காக I request our Father Sargan to come forward and honor our Monsignor. கரங்களை சிரத்தோடு தட்டி ஒரு முறையும் நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஒன்று நன்றி சொல்ல வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையிலும் இந்த ஆலயத்திற்கு இந்த வெளிப்படத்திற்கு உள்ள ஃப்ளவர்ஸ் கொடுக்கிறது. பெங்களூர் இருக்கின்ற பிரின்சி டேவிட் அந்த குடும்பம் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் உங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை சிவத்தோடு கட்டி பிரின்சி டேவிட் குடும்பங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பூக்கள் இந்த பீடத்தில் எல்லாம் அலங்கரிச்சது நம்முடைய சிறுவன் ஜோசபன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 10:30 மணிக்கு பிரம்மாண்டமாக தேரு முடிந்த பின்பு அருள் திருப்பலியும் நல்கருணை ஆராதனையும் இருக்கிறதற்காக தர்மபுரி மாவட்ட மாயர் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பாய்ஸ் இங்கு வருவார். உங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த 17ஆம் ஆண்டு விழாவில் பங்கு பெற்றி அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த ஆலயத்தில் இலவசமாக உணவு வழங்குவதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். My dear brothers and sisters, every second Saturday and Sunday, Nagamagalam Church provides blessed free food. I thank all people who are contributing and with their particular intention for this purpose. May Mother Mary always bless abundantly on the families and for your intentions. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று நமக்காக தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கொடுத்திருக்கின்றது தேவா டிவி மிஸ்டர் பெனடிக்ட் அண்ட் பெர்னார்ட் ஃபேமிலி. அவர் இலவசமாக இந்த லைவ் காண்பிட்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றியை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அனைவரும் கரங்களை தொடர்ந்து அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அதே போல அவரோடு இணைந்து அம்மா மாதா டிவி இங்கே இருக்கிறார். இந்த 2 சேனல்களும் யூடியூப் சேனல்கள் இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, சாட்சிகள் கேட்பதற்கு முன்பு ஒரு சில காரியங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இன்றைக்கு
இங்கு வருகின்ற ஒவ்வொரு குருவானவர்களும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தை கொண்டு வருவார்கள். ரெவரண்ட் ஃபாதர் ஜாய் அவர் மூலயமாக தீர்த்தம் கிடைத்தது, இந்த ஆலயம் கட்டி முடித்தார்கள். அதற்கு பின்பு ரெவரண்ட் ஃபாதர் அனீஷ் அந்த ஜெபமாலை, இயேசுவின் பாடுகள் எல்லாமே அவர் கட்டினார். அதுக்கு அடுத்து இப்ப இருக்கின்ற நம்முடைய ரெவரண்ட் ஃபாதர் மைக்கேல் டைரக்டர் அவர்கள் பெங்களூர்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. அவங்க அந்த டிராபிக் எல்லாம் அவாய்ட் பண்ணோம், எர்லி மார்னிங் எந்திரிக்கணும். பாருங்க, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. சோ இங்க வருகின்ற பக்தர்களுக்கு ஏன் மதியம் இலவச உணவு நம்ம கொடுக்க கூடாது என்று சொல்லி முதலாக அந்த இலவச உணவு ஆசிர்வதிக்கப்பட்ட பிளஸ்டு ஃப்ரீ ஃபுட் ஸ்கீம் கொண்டு வந்தது நம்முடைய மைக்கேல் ஃபாதர். கரம் தட்டி அவருக்கு நன்றியை சொல்லுவோம். அதே போல மைக்கேல் ஃபாதர் வந்தாரு, மைக்கேல் சம்மனசு இறங்கியது, கோயில் கட்டுவதற்கு இருந்த எல்லா தடைகளும் தீரி சுத்தினாரு, ஆர்டர் கிடைத்தது, கோயில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. கரம் தட்டி குருவானவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்வோம். சாட்சிகள் விட்னஸை கேட்போம். ஆவே மரியா. ஆவே மரியா. என்னுடைய பேர் லாரன்ஸ் என்று நான் பெங்களூரில் வாழ்கிறேன். என்னுடைய பாரிஷ் வந்து இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச். இந்த சாட்சி என்னவென்றால் 2019 டிசம்பர் 6ஆம் தேதி என்னுடைய ஸ்டோர் மீட்டிங் முடித்துவிட்டு நான் 2 சக்கரம் ஆக்டிவாவை நான் போய்கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே அங்க பெங்களூர் மக்களுக்கு தெரியும், அந்த செய்திருந்தால் கோரமங்கலா சோனிவால் செடியில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்போது அங்கிருந்து 52 கேஜி போல்ட், ஹெவி போல்ட், அங்கே ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது. அந்த இடத்துல இருந்து 110 அடியிலிருந்து என் மேல் அந்த ஹைட்ராலிக் போல்ட் விழுந்து என்னுடைய ஸ்கல், என்னுடைய தலை உடைந்து, அப்போது அங்கிருந்து என்னுடைய ஷோல்டரும் உடைந்து அந்த போல்ட் இங்கே இடித்து 6 ரிப்ஸுகள், என்னுடைய 6 ரிப்ஸ்களும் ஃப்ராக்சர் ஆகி நான் விழுந்து விட்டேன். சரளமாக ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. அப்போ ஒரு நல்லாயன் போல அங்க இருந்த கான்ஸ்டபிள், டிராபிக் கான்ஸ்டபிள் மற்றும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் வந்து என்னை செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலே அட்மிட் செய்து, அப்போது என்னுடைய மனைவிக்கு தெரிவித்தார்கள், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகியிருக்கின்றது, நீங்கள் ஜல்தி வர வேண்டும் என்று. அப்போது என் மனைவி வரும்போது நான் எமர்ஜென்சி வார்டில், எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 15 நிமிஷத்திலே அங்கே செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலே என்னை சீட்டு. அப்போது எமர்ஜென்சியில் இருக்கும்போது எனக்கு எதுவும் சுயநிலை இல்லை. அப்போது என்னுடைய கையிலிருந்து எந்த பல்சும் தெரியாது. என்னுடைய ரிப்ஸ் வந்து உடைந்து என்னுடைய லங்ஸை அது குத்தி அங்கிருந்து பிளட்டுகள் ப்ரொடியூஸ் ஆகி அதை தின் பண்ண வேண்டும் என்று அந்த சிகிச்சை பண்ணும்போது என்னுடைய ஹார்ட் அட்டாக் ஆகினது. ஹார்ட் அட்டாக் ஆகும்போது என்னுடைய மனைவிக்கு ஜானகி அவர்கள் ஸோ அவருக்கு அறிவித்து சொல்லும்போது நீங்கள் ஒரு சைன் பண்ண வேண்டும். அப்போ என் டாக்டர்கள் சொல்லிருந்து இவருக்கு 48 மணி நேரம் தான் இருக்கின்றது, ஏனென்றால் இவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது, இவருடைய ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு, இவருக்கு லங்ஸ் இதுவாயிருக்கு எனக்கு 48 அவர் தான் கொடுத்தாங்க எனக்கு. அப்போது இந்த சிகிச்சை பண்ணும்போது பல ப்ரேயர் குரூப்ஸிலும் இங்கேயும் ப்ரேயர் நடந்து இருக்கின்றது. அப்பொழுது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளாலும் எனக்கு சுகம் கிடைத்தது. நான் இப்போது உங்களுக்கு முன்னால் இருந்து சாட்சி கொடுக்கின்றிருந்தால் அந்த ஆண்டவரின் கிருபையும் அன்னையின் பரிந்தால் நான் இப்போது முன்னை நிற்கிறேன். அதே போல 2 வருடம் ஆகி என்னுடைய காலுக்கு திருப்பம் அந்த ஆக்சிடென்டால் இது இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது. இன்ஃபெக்ஷன் ஆகி என்னுடைய ரைட் லெக்ல 22 ஸ்டிச்சஸ் போட்டு என்னுடைய நீஸ், அப்புறமேட்டு இந்த தை இருந்து 11 ஸ்டிச்சஸ் போட்டு
அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு டேப்லெட் போட்டு அதுக்கும் ஒரு 7 மாதங்கள் நான் வீட்டிலே இருந்தேன். அதுவும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. அதிலிருந்து என்னை மீட்டு இப்போது ஒரு சாட்சியாக நான் இருக்கின்றேன். பிரைஸ் த லார்ட். ஆவே மரியா. ஆவே மரியா. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய சாட்சி இது. உயிர் ஆக்சுவலா கண்டிப்பா வேற யாராவது இருந்தா ஆன் தி ஸ்பாட்ல அவுட். இது எவ்வளவு மேல இருந்து எவ்வளவு கிலோ அது வெயிட் விழுந்தது. ஆனால் தொடர்ந்து ஜெபத்தினால், ஜெபமாலையினால், அன்னை மரியாளினால், அவளுடைய பரிந்துரையினால் உயிரோடு இன்று சகோதரர் இருக்கின்றார். கரம் தட்டி சத்தத்தோடு அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். பிரியமானவர்களே, அதே போல இங்கு சகோதரர் இருக்கின்றார். உடல்நிலை சரியில்லாமல் அவர் உடலில் கட்டி இருந்திருக்கின்றது. அது ஆபரேஷன் பண்ணணும். அது கேன்சர் கட்டியா இருக்குமா என்றெல்லாம் பயந்திருக்கின்றார்கள். இங்க வந்து ஜெபித்து தீர்த்தம் கொடுத்து அது கேன்சர் கட்டியா இருக்கக்கூடாது, நல்ல முறையில் எனக்கு ஆபரேஷன் முடியணும் என்று வேண்டினார். அதே போல உயிரோடு இங்கு இருக்கின்றார். கேன்சர் கட்டி அல்ல என்று அதை எடுத்திருக்கின்றார்கள். கரம் தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். பேர் அந்தோனி மேரி, தங்கச்சி பாத்திமா மேரி, கிருஷ்ணகிரிலேருந்து வரோம். ஃபிக்ஸ் வந்து பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் இல்லாதனால 3 நாளாக நினைவு இல்லாமல் படுத்திருந்தா. தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம பேசுறது அவளால் கேட்கவும் முடியல. கிட்டத்தட்ட இறந்த நிலையில தான் அவள் இருந்தா. கொண்டு போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும். அப்போ அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன், அம்மா என் தங்கச்சி நல்லா ஆனதும் உன் சன்னிதானத்துக்கு என் பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். போன மார்ச் மாதம் இது நிகழ்ந்தது. எங்களால் இப்பொழுதுதான் வர முடிந்தது. அன்னை மரியாவுக்கும் அவருடைய மகன் இயேசுவுக்கும் நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் கேலண்டர் கிடைக்கும். விட்னஸ் பார்த்தோம். அதே அற்புதங்கள், அதிசயங்கள் இப்பொழுது நடக்க போகிற நேரம். எல்லோரும் பக்தியோடு ஆராதனையில் பங்கு கொள்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. பிரியமானவர்களே, பக்தியோடு பங்கு கொள்வோம். இதோ வருகின்ற பொழுது, ஐயோ எனக்கு கேன்சர் இருக்கின்றது பிரதர், நான் என்ன செய்வேன் என்று கண்ணீரோடு சகோதரியை பார்த்தோம். பிரியமானவர்களே, தெய்வத்தினால் முடியாதது ஒன்றும் இல்லை. இதோ கேன்சர் கட்டியா இருக்குமோ என்று அழுது வந்த சகோதரர், தெய்வத்தினால் முடியும். புதிய இதயம், ஐயோ 4 பிளாக்குகள் இருக்கின்றதே என்று கண்ணீரோடு வந்த சகோதரர், ஆபரேஷனுக்கு முன்பாக இதே தீர்த்தத்தினை கொடுத்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த அடைப்பும் இல்லை, புதிய இதயம் அவருக்கு தெய்வம் கொடுத்தார். பிரியமானவர்களே, நீ அவமானப்பட மாட்டாய். கேன்சர் இருக்கின்றது என்று உன்னை ஒதுக்கி வைத்துள்ளார்களா? நீ அவமானப்பட மாட்டாய். இயேசுவை நோக்கி நீ வந்துள்ளாய். இயேசுவின் தாயிடம் நீ வந்துள்ளாய். உன்னை கைவிட மாட்டார்கள். பக்தியோடு பாடலோடு சேர்ந்து இறைவனை துதிப்போம்.
நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே, கைவிடாத தெய்வமே, எந்த இடத்தில் நீ விழுந்தாயோ அதே இடத்தில் தூக்கி நிறுத்துகின்ற உயிருள்ள தெய்வமே, இஸ்ரவேல் மக்களை எகிப்து நின்று பிரபாஜகன் மோயிசன் வழியாக விடுதலை கொடுத்த தெய்வம், உன்னையும் என்னையும் இதோ இந்த புனிதமான நேரத்தில் தூக்கி விடுகின்ற நேரம், ஆசீர்வதிக்கின்ற நேரம், தடைகள் மாற்றுகின்ற நேரம், விடுதலைகள் கிடைக்கின்ற நேரம், அற்புதங்கள் நடைபெறுகின்ற நேரம். பக்தியோடு இதோ உயர்த்திய தெய்வம் உயர்த்த போகின்றார். பாடலோடு சேர்ந்து துதிப்போம். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆமென். வாழுகின்ற இயேசு, பக்தியோடு சமர்ப்பிப்போம். ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ದೇವಾ, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. அசாத்திய காரியம் ஒன்றுமில்லை. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு தெய்வமே, இயேசுவே, உம்மை தொட்ட எல்லோரும் அற்புதம் பெற்றுக் கொண்டனரே. உன் பார்வை பட்ட இடமெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. உம்முடைய காற்று, உம்முடைய நிழல் நீ நடந்து போகும் பொழுது இயேசுவே, எத்தனை எத்தனை அற்புதங்கள் அப்பா இன்றைக்கு வந்திருக்கின்ற இதோ இந்த குடும்பங்கள், எங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றோம். தெய்வமே ஆசீர்வதியும். வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவை ஆராதனை, மீண்டுமாக இணைந்து வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவை ஆராதனை, வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வழிக்கும் அருமருந்தே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை 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 கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே
ஆராதனை. இயேசுவே, எசாயா 41 உயிருள்ள இறைவார்த்தைகள் 9 முதல் 13 வரை. உன்னை பெயர் சொல்லி அழைத்து வந்த தெய்வம் நானே, உன்னோடு கூட இருக்கின்றேன். இதோ உன் எதிரிகள் நீ தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள், உன்னை வெற்றி பெற செய்வேன் என்று சத்தியம் கொடுத்த தெய்வம். இயேசுவே, நன்றி உம்முடைய வார்த்தையின்படி, இயேசுவே, நன்றி உம்முடைய சத்தியத்தின்படி நன்றி இதோ இங்கு இருக்கின்ற எல்லா குடும்பத்தின் வேண்டுதல்கள், எல்லா குடும்பத்தின் கண்ணீர்கள், இயேசுவே, அவமானங்கள், இயேசுவே, எல்லாவற்றையும் ಸಮರ್ಪಿக்கின்றோம். ನಿಮ್ಮನ್ನ ಕೂಡು ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. ಈಗಲೇ ಇಳಿದು ಬನ್ನಿ ಅಪ್ಪ ಯೇಸುವೆ, ಕರುಣ ಮಳೆ பொழியட்டும் ಯೇಸುವೆ, இறங்கி வாரோ. ஆராதனை இயேசுவே, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆமென். ஆராதனை இயேசுவே, எல்லோரும் கரமுயர்த்தி ஆராதனை இயேசுவே, இயேசுவே, சரமுயர்த்தி ஆராதனை கூப்பிடுங்க. இயேசுவே, 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 ஆராதனை, இயேசுவே, ஆராதனை, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, சக்தி இறங்கட்டும். ஆராதனை, ஆராதனை, பிரசன்னம் இறங்கட்டும். ஆராதனை இயேசுவே, 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 ஆராதனை, இயேசுவே, ஆராதனை, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, பிரசன்னம் இறங்கட்டும். ஆராதனை, ஆராதனை, பிரசன்னம் இறங்கட்டும். பிரசன்னம் இறங்கட்டும். ஆராதனை இயேசுவே, 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 ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. இயேசுவே, ஆராதனை. இயேசுவே, ஆராதனை. வருந்தி சுமை சுமைக்கும் மானிடர்களே, அனைவரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன் என்று கூறிய ஆண்டவர் நமது மத்தியில் தீவனத்தின் வழியாக பிரசன்னமாயிருக்கின்றார். அவரை பாடி புகழ்ந்தோம், போற்றி அவரை நமது மத்தியில் வரவேற்றோம். அன்பேரி மக்களே, அன்று நம்முடைய ஆண்டவருடைய புது வாழ்க்கையில் அவரிடம் நம்பிக்கை வைத்து வந்து நோயாளிகளை அவர் தொட்டு குணப்படுத்தினார். அவர்கள் பார்த்து சொன்ன வார்த்தைகள், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று. அன்பீரி மக்களே, நாம் அனைவரும் பல இடங்களிலிருந்து இந்த திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம், நாம் இறைவனைப் போல மாறுவதற்காக. இப்பொழுது அன்பீரி மக்களே, உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கரங்களை நீட்டி ஜெபிக்கப்படும். தீவனத்துணை ஆசிரியை வழங்கப்படும். அதன் பின் திருசில் வழியாக ஒவ்வொரு பக்தர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கவிருக்கின்றோம். எனவே அன்பேரி மக்களே, கடவுளுடைய ஆற்றல், அவருடைய பராமரிப்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் அன்பேரி மக்களே நிரந்தரம். மனிதர்கள் நம்மை சில வேளைகள் மட்டும் அன்பு செய்யலாம், அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கும் பொழுதுதான் உதவி செய்வார்கள். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நமக்கு உதவி செய்ய அவர் தயாராயிருக்கின்றார். உன்னத இறைவனை நாம் அனைவரும் பாடி புகழ்ந்தோம், போற்றி அவரை வணங்கினோம். இப்பொழுது அவரை ஆசிரியை பெறுவோம். தேச முன்காலிருங்கள். அன்பிறை மக்களே, சிறப்பு விதத்தில் உங்கள் மீது கரங்களை நீட்டி ஜெபிக்கவிருக்கின்றோம். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அல்லது நீங்கள் மௌனமாக சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதுதான். ஆண்டவரே, நான் உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். ஆண்டவரே, நான் உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர்.
இந்த உலகமே எனக்கு எதிர்த்து நின்றாலும் இந்த உலகமே இதற்கு எதிர்த்து நின்றாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நீர்தாமே என்னில் உயிரோடு வாழ்கின்றேன். திருத்தூதர் பவுலடிகளார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லியிருப்பது போல அதிகாரம் 8 வசனம் 31 அதிகாரம் 8 வசனம் 31 கிறிஸ்து என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம்? கிறிஸ்து என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம்? இந்த உலகமே எனக்கு எதிர்த்து நின்றாலும் நான் அஞ்ச மாட்டேன். பயப்பட மாட்டேன். எனவே அன்பின் மக்களே, நாம் அனைவரும் இப்பொழுது மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஜெபிப்போம். அதன் பின் கரங்களை நாம் நீக்கி உங்களுக்கு மீது இறையருடைய இறங்கி வரவும், உங்களுக்கு உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் உடைய வாழ்விற்கு தேவையான நலத்தையும் இறைவன் தர மன்றாடுவோம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணை மண்ணை படைத்தவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி இங்கிருக்கும் எல்லா பக்தர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சிலர் சொல்வார்கள், திவ்யநற்கருணை ஸ்தாபித்த பொழுது ஜெபமாலை சொல்லக்கூடாது என்று. அன்பினை மக்களே, இந்த உண்மை நன்றாக உணருங்கள். திவ்யநற்கருணை என்றால் என்ன? கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம். ஒரு குழந்தை பிறந்தவுடனே நீங்க போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த குழந்தைய பார்க்க போறாங்க. அப்ப அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அந்த வந்த உறவின் நண்பர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாங்க? இந்த பிள்ளைய யார் போல இருக்கு? அம்மா போல இருக்கா, அப்பா போல இருக்கான்னு கேட்பாங்க. அன்பிலே மக்களே, கிறிஸ்துவுக்கு இறைத்தன்மை மனித தன்மை இருந்தது. அந்த இறை தன்மை, அதற்கு உருவம் கிடையாது. பரிசுத்த ஆவியின் ஆற்றலினால் தேவனை கருதரித்தார். எனவே பரிசுத்த ஆவிக்கு வடிவம் இல்லை. தூய்மை, இரக்கம், அன்பு, முழுமை, சமாதானத்தினுடைய முழுமை அவரிடம் இருந்தது. ஆனால் அவருடைய தசை, அவருடைய ரத்தம் எங்கிருந்து வந்தது? தன்னுடைய தாய் தேவனின் வழியாக அவருடைய உடலுக்கு வந்தது. எல்லாம் இருக்கணும் இங்க. நம்முடைய உடல்ல ஓடும் ரத்தம் எங்க வந்ததுங்க? அப்பா அம்மா, மனிதர் என்ற முறையில் அப்பா அம்மாவுடைய அந்த ரத்தம் வந்தது. ஆனால் கடவுளுடைய இயல்பு, அன்பின் மக்களே, அவருக்கு வடிவம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அன்பு, மகிழ்ச்சி, இரக்கம், சமாதானம், இதற்கு வடிவம் கிடையாது. அது மொழிபெயர்த்து இருக்கின்றார். அன்பின் மக்களே, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. புகழ்பெற்ற ஒரு புராட்டஸ்டன்ட் மறைபோதகர் சொன்ன வார்த்தை யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. கிறிஸ்துவை காண்பவர்கள் தேவனுடைய முகத்தை காண்பார்கள். தேவனுடைய முகத்தை காண்பவர்கள் கிறிஸ்துவின் முகத்தை காண்பார்கள். நான் சொல்லலங்க, பெயர் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். ஒரு கற்பனை சொல்றேன்னு சொல்லி மறைந்த டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சொன்ன வார்த்தைகள் யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. One who sees Jesus sees Mary, and one who sees Mary sees Jesus. எனவே கிறிஸ்துவனுடைய அவருடைய வாழ்க்கையில் அவருடைய உடலில் ஓடிய ரத்தம் அன்னையினுடைய ரத்தம். அவருடைய தசை
தேவனுடைய தசை. இன்றைக்கு நான் சொல்ற நீங்க இப்ப எத்தனையோ குருக்களும் சரி, எத்தனையோ துறவரும் சரி, அவங்க சொல்றாங்க, ஓ பிளஸ் சாக்ரமெண்ட். அன்பிரி மக்களே, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேங்க. ஆண்டவருடைய திரு சந்நிதியில தேவன் அவருடைய தாயை புகழ்ந்தால் அவருக்கு கோபம் வருமா? சொல்லுங்க நீங்க. ஒரு இயேசுனுடைய திரு சந்நிதியில அவருடைய தாயை புகழ்ந்தால் அவர் கோபம் வருமா? கண்டிப்பாக கோபம் வராது, மகிழ்ச்சி வரும், மகிழ்ச்சி வரும். அன்பிரி மக்கள், தேவனை எப்படி மதித்தார் அவர் பாருங்க. எனக்கு நேரம் வரல அற்புதம் செய்ய, ஆனால் என்னுடைய தாயினுடைய வார்த்தையை நான் மதித்தேன். அந்த தாயினுடைய வார்த்தையை மதித்து தன்னுடைய நேரம் வரவில்லை என்றாலும் அன்பிரி மக்களே, ஆண்டவர் கானாவூரில் அவர் அற்புதத்தை செய்தார். அதே அன்பின் கரத்தால் தேவன் வழியாக நாம் அவரை கேட்கும் பொழுது தன்னுடைய தாயின் வார்த்தை மதித்து நமக்கு குணத்தை கொடுக்கவிருக்கின்றார், அன்பை கொடுக்கவிருக்கின்றார். ஏன் அன்பின் மக்களே, நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசிரியை பெறும். ஆண்டவரே, உடைய அன்பின் கரத்தை நீட்டி இங்க வந்திருக்கும் எல்லோரையும் குணப்படுத்திடும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் நீண்ட ஆயுளும் தந்திருளும். இவருக்கு நல்ல சில பேர் வேலைக்காக வந்திருக்கின்றார்கள், கிடைக்க வேண்டும் என்று, தம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். இன்னும் சிலருக்கு தம்முடைய வாழ்க்கையில் பார்ட்னர்ஸ், நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். சிலருக்கு பொருளாதார பண உதவி தேவைப்படுகின்றது, அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வாழ்விற்கு எது நல்லது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், அதை கொடுத்துருவோம். ஆண்டவரே, நீர் தொட்ட மனிதர்கள் குணமடைந்தார்கள், நிம்மதி அடைந்தார்கள். ஆண்டவரே, பேசும் உமடியான் கேட்கின்றேன், என்னை தொட்டு குணப்படுத்தும். ஆண்டவரே, இங்க வந்திருக்கும் எல்லா பக்தர்களையும் நீர் ஆசீர்வதித்தரணும், வர முடியாதவர்களையும் நீர் ஆசீர்வதித்தரணும். அவருடைய குடும்பத்திற்கு நீர்தாமே உறுதுணையா இருந்து இங்க வந்திருக்கும் இவர்கள் அனைவரும் நம்முடைய அன்னையை எவ்வாறு யோவான் அன்போடு மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு அழைத்து சென்றாரோ அதே போன்று உடைய ஆசிரியை பெற்று மன நிறைவோடு இவர்கள் உண்மையும் உம்முடைய தாயையும் எடுத்து செல்ல அருள்தாரும். ஆண்டவரே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆமென். அன்புயரின் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இவரை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத
சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். இயேசையா 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 ஆசீர்வதிச்சரி அப்பா. ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೋ ಬೀಳದೆನ್ನ ಹಿಡಿದುಕೋ, ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೋ ಬೀಳದೆನ್ನ ಹಿಡಿದುಕೋ, ದಡ ಸೇರುವವರೆಗೆ ಎನ್ನ ಕೈಯಲ್ಲಿಡಿದುಕೋ, ಗುರಿ ಮುಟ್ಟುವ ತನಕ ಎನ್ನ ಕೈಯಲ್ಲಿಡಿದುಕೋ. ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் ஏங்கி நிற்கின்ற பிள்ளைகள் இயேசுவே இறங்கட்டும், கருணை மலை இறங்கட்டும் அப்பா, ஆசீர்வதியும். ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಪಾಡುವೆಂಬಾಸೆ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸೆನ್ನ, ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಬಾಳುವೆಂಬಾಸೆ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸೆನ್ನ, ರಕ್ಷಕ ಕಾಪಾಡು ಕಾಪಾಡು. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವ ಆಸೆ, ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಡೆಸು ಎನ್ನ ಆಸೆ. ರಕ್ಷಕ ರಕ್ಷಕ ಬಲಪಡಿಸು ದೇವರೇ, ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಈಗಲೇ ಈಗಲೇ ஆசீர்வதிசலி அப்பா, நிமிந்த மாத்திர சாத்திய தேவரே. இயேசுவே உம்மால் கூட விசுவசிக்கிற தெய்வமே இறங்கு, ஆசீர்வாதம் இறங்கட்டும். பிள்ளைகள் கண்ணீரோடு வந்துள்ள குடும்பங்கள் இயேசுவே உம்மால் கூட இறங்கட்டும் கருணை. ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವಾಸೆ ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲೇ ನಡೆಸು ಎನ್ನ, ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವಾಸೆ ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲೇ ನಡೆಸು ಎನ್ನ, ರಕ್ಷಕ ಬಲಪಡಿಸು, ರಕ್ಷಕ ಬಲಪಡಿಸು. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள்.
வாழ்க, லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. லூர்தன்னையே அமலோர் பவியே வாழ்க வாழியவே. லூர்தன்னையே அமலோர் பவியே வாழ்க வாழியவே. வாழ்க 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 வாழியவே. வாழ்க 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 வாழியவே. நாகமங்கலூர் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாகமங்கலூர் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಅರಸಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. இதோ உன் தாய், இறையேசுவின் தாய் உன் தாய். நீ கலங்காதே உன்னோடு என்று உங்களும் ஆரோக்கியத்தா. நீ கலங்காதே நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தா.